சேர்றதால இசைக்கலையில மேலும் ஏதாவது படிகள் வளர்ச்சிக்கு நீங்கள் செல்லலாம் என்று நாங்கள் விரும்புகிறோம். அது சம்பந்தமாக உங்களுடைய இனி மேலதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லையா? இந்தியாவுக்கு சென்றால் இன்னும் மேலதிகமாக இசைத்துறையிலே நீங்கள் இன்னும் மேல்நிலை அறிய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த பேட்டியை வழங்கியதற்காக நீங்கள் எங்கட கிராமத்தில் பிறந்து எங்கட கிராமத்திலேயே வளர்ந்து எங்கட கிராமத்துக்கு பல பெரிய பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட பதிவுகள் காலத்தின் பதிவுகளாக எங்கட கிராமத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற ஆசை சில அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் இப்போ நாங்கள் பன்னாகத்தினுடைய ஒவ்வொரு துறை சார்ந்த அறிஞர்களினுடைய பதிவுகளை மேற்கொள்றதுக்கான ஒரு முயற்சியை முதல் கட்டமாக மேற்கொண்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில் நீங்கள் இந்த துறையில் உங்களோட துறையில் வளர்றதுக்கு முதல் எங்களோட ஊரில் பிறந்து இந்த கல்வி கற்று வளர்ந்த உங்களோட காலத்தை ஒரு சுருக்கமாக சொல்லுங்க பார்ப்போம். நான் இந்த பாடசாலையில் பிறந்து நான் என்னுடைய தகப்பனார் ஆசிரியாக இருந்தும் வீடு துவக்கினது எனக்கு சொல்புர விக்னேஸ்வர வித்தியாசாலை அதிபராக இருந்த திருவாளர் பேரக்குள்ள அவர்களுடைய வடகம்பரை அம்மன் கோயிலில் நான் வீடு துவக்கப்பட்டு பன்னாகம் மேண்டான் பாடசாலையில் தான் என்னுடைய ஆரம்ப கல்வி. பன்னாகம் மேண்டான் பாடசாலை ஆரம்ப கல்வியை நான் திருமதி சிவபாக்கியம் பாக்கியம் டீச்சர் நாகலிங்கம் திருமதி பாக்கியம் நாகலிங்கம் அவர்களிடம் ஆரம்ப கல்வியை தொடங்கினேன். பின்பு அறிவியல் காலத்தில் இருந்தது. நான் படித்த காலத்தில் 1947 நான் அவரோட ஆரம்ப கல்வியை துவங்கி படிப்படியாக என்னோட தாய்மாமன் அப்பாத்திர வாத்தியாரிடம் 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு வேலுப்பிள்ளை என்று சொல்லி ஒரு ஆசிரியரிடமும் 3ஆம் வகுப்பு ஆசிரியரிடமும் எதிர்வரிசிங்க ஆசிரியரிடமும் 4ஆம் வகுப்பு அப்பாத்திரவாதியரிடமும் 5ஆம் வகுப்பும் அப்பாத்திரவாதியரிடமும் கல்வி பயிற்று மேண்டான் பாடுதல் அப்போது ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் ஆசிரியராக தலைமை ஆசிரியராக இருந்தார். அப்போது நாங்கள் என்னுடைய மாணவராக இருந்தவர்கள் செல்வநாயகம் சிவமூர்த்தி என்ற காலம் சென்று விட்டார். சரோஜினி தேவி தம்பாப்பிள்ளை சரோஜினி தேவி ஆகியோர் என்னுடன் கல்வி கற்று பொன்னம்பலம் வந்தவர் காலம் சென்று விட்டார். அவரும் என்னுடைய கல்வியேற்றவர். சுந்தரராய குருக்கள் என்னுடைய கல்வியேற்றவர். அவர் இப்பொழுது பூசகராக இருக்கிறார். இவ்வளவு பேருடையும் நான் கல்வி கற்று நான் புலம பரிசில் சித்தி அடைந்து பிரிட்டானிக் கல்லூரிக்கு போகாமல் என்னுடைய விக்டோரியா கல்லூரிக்கு சென்று அங்கே என்னுடைய கல்வியை மேற்படிப்பை ஆரம்பித்தேன். அங்கு சென்ற பொழுது அங்கே என்னுடைய இங்கிலீஷ் படிப்புக்காக தான் சென்ற எனக்கு அங்கே தமிழில் மீறியும் துவங்கிவிட்டார்கள். ஆங்கில கல்வியே இல்லை. ஆனபடியால் அந்த தமிழ் கல்வியில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் ஜேஏசி மாதிரி இருந்தது. அதுக்கு முதல் இருந்தவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லோவர் செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் ஜேஏசி அப்படியான முறையில் போனபடியால் தான் நாங்கள் எங்களுடைய பண்ணாதிலே பல பேர் என்னுடைய படிக்க வேண்டிய ஏற்பட்டது. அவர்கள் எல்லோரும் படிப்படியாக அவர் முன்னேறினபடியாலும் நாங்கள் டபுள் ப்ரொமோஷன் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் ஜேஏசிக்கு போனோம். அங்கே சங்கமித்து
எல்லோரும் பல பன்னாட்டில் ஆட்கள் நாங்கள் படித்த அதில் உங்களுடைய அப்பா பேரின்பமும் எங்களுடன் படிக்க வேண்டிய ஏற்பட்டது. பனாவிப்புல படிக்க வேண்டிய ஏற்பட்டது. விக்டோரியா கல்லூரியில் பண்டிதர் ராஜவர்தனோடு படிக்க வேண்டிய ஏற்பட்டது. இப்படி பல பேர் என்னுடன் கல்வி கற்று விக்டோரியா கல்லூரியில் நான் என்னுடைய கல்வியை பயின்று வரும் காலத்தில் நான் கொஞ்சம் அந்த நேரத்தில் குளப்படி செய்து அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களுடைய அடி தாங்க முடியாமல் குளப்படியால் நான் சில வேளை பள்ளிக்கூடத்தை கட் பண்ணி நான் படத்துக்கு அதுக்கு கண்டு போகிறதும் உண்டு. அதில் என்னுடைய நண்பன் டாக்டர் கமலநாதன் அவர்களும் அதில் நானும் அவரும் தான் குளப்படிகள் ஆட்களுக்கு உண்டு. எனக்கு ஒரு வயது 15 வயதில் இந்த குளப்படி குணம் இருந்தது. 15 வயது முடிய 16 வயதில் எனக்கு படிக்க வேணும் என்று என்னுடைய நண்பர்கள் கல்வியாளர்களாக படித்து முன்னுக்கு நிற்கும் பொழுது நாங்கள் பின்னுக்கு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு உணர்வு வந்தது. அதன் பிறகு நான் ஸ்கந்தவிரோதியா கல்லூரிக்கு 1958ஆம் ஆண்டு சென்று அங்கே கல்வி கற்று ஓஎல் பாஸ் பண்ணி அங்கே இருந்து அட்வான்ஸ் படித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு சேவையராக வேலை செய்த அவர் ஃபுட்பால் பிளேயராக இருந்த ராமநாதன் அவர்கள் சேவையராக என்னோட போர்டிங்கில் இருந்தவர். அவர் சேவையராக ஈடுபட்டு அவர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து அந்த கதைகளை சொல்லும் பொழுது நான் ஈர்க்கப்பட்டுட்டேன் சேவையராக வர வேணும் என்று. இந்த ஈர்க்கப்பட்டதுனால நான் சேவையராக வர வேணும் என்று எனக்குள்ள என்னுடைய மனதுக்குள்ளே ஒரு ஆதங்கம். காரணம் அட்வான்ஸ் லெவல் கல்வி பயின்று நான் யூனிவர்சிட்டிக்கு போகிறதா இருந்தால் எனக்கு ரொம்ப குடும்ப கஷ்டம். என்னுடைய தகப்பனார் ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர். அவருடைய சம்பளம் போதாமல் நாங்கள் 11 சகோதரங்கள். அதால் எனக்கு ஒரு உந்தல் வந்து விட்டது. நான் எப்படியோ ஒரு தொழிலில் மேல் யூனிவர்சிட்டிக்கு போகாமல் ஒரு தொழிலில் சேர்ந்து நான் உழைச்சி குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் என்று. அப்போ நான் என்னுடைய தொழிலில் நான் ஈடுபட்டு அந்த தொழிலில் சேருவதற்கு ஈடுபட்டு கொண்டு இருந்தேன். அப்பொழுது முதலாவது தடவையிலே எனக்கு சேவையர் டிபார்ட்மெண்ட் வச்ச எழுத்து சோதனையில் எனக்கு கிட்டி கிடைக்கவில்லை. அப்பொழுது அட்வான்ஸ் லெவல் படித்து கொண்டிருக்கிறேன். முதலாம் வருடம் சேர்ந்து 2ஆம் வருடத்துக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது யூனிவர்சிட்டி அது எனக்கு கிடையாதபடியாக எனக்கு ஒரு மன போராட்டத்தில் நான் பிறகு டெக்னிக்கல் கல்லூரி, கட்டுப்பட்ட டெக்னிக்கல் கல்லூரி அந்த காலத்தில் தனியாக இங்கே இலங்கையில் ஒரு கல்லூரி இருந்தது. வேறு டெக்னிக்கல் கல்லூரி ஒரு இடம் இருக்கவில்லை. அங்கே சேவையர் துறை என்றுக்கு எங்களுடைய இதில் விண்ணப்பித்து ஆக்கள் சேர்க்கிறதுக்கு முயற்சி செய்தார்கள். எனக்கு கேடிஓ அப்படி எல்லாம் பல கோர்சஸ் இருந்தாலும் என்னுடைய நோக்கம் அதில் ஈர்க்கப்பட்டபடியால் நான் சேவையராக வரணும் என்று சேவையரின் கோர்ஸுக்கு போட்டு அதில் ஈடுபட்டு விட்டேன். அப்போ சேவையராக ஈடுபட்டு இலங்கையில கடைசியா நீங்களோட பிரதி நில அளவியாளர் நாயகமாக இருந்ததால் விஷயப்படி உங்களுக்கு அந்த சேவை காலத்துல நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கு. அதுல உங்களோட அனுபவத்தை சுருக்கமா சொல்லுங்க. என்னுடைய சின்ன ஒரு குறிப்பை சொல்லி போட்டு போறேன். அப்போ டெக்னிக்கல் கல்லூரியில சென்று பள்ளி கழித்து அதுக்கு பிறகு சேவை டிபார்ட்மெண்ட்ல நிலவிளையாட சேர்ந்ததும் எனக்கு ஒரு ஆதங்கம் என்னுடைய மனதில் இருந்தது. நான் ஒரு பட்டதாரியாக வழிகிட்டு ஒரு பெரிய இன்ஜினியராக இருக்கணும் என்ற ஒரு எண்ணம் இருந்தபடியால் நான் சேவையராக சேர்ந்த பிறகும் என்னுடைய அர்ப்பணம் முழுக்க நான் ஒரு உயர்ந்த நிலைக்கு சேவை டிபார்ட்மெண்ட்டில் வர வேணும் என்ற ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி கொண்டு தான் இருந்தேன். என்னுடைய கல்யாணத்தை தானே நான் பிற்போட்டு நான் கல்யாணம் கட்ட 37 வயதுக்கு தான் கல்யாணம் கட்டினேன். அதுக்கு முதல் நான் இந்த ஜோதிகள் எல்லாம் படித்து பாஸ் பண்ணி உயர்நிலைக்கு வந்த நோக்கத்தோடு இருந்தபடியால் நில அளவு திணைக்களத்தில் சேர்ந்த எனக்கு நிலளவையாளராக இருக்கும் பொழுது நான் எங்களுடைய பல பேருக்கு வேலையில் எடுத்து கொடுத்துருக்கிறேன். என்ற ஊருக்குள்ள பல பேருக்கு வேலை எடுத்து கொடுத்துருக்கேன். 50 பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். அப்படியே இருந்து வரும் காலத்தில் என்னுடைய நோக்கங்கள் எல்லாம் ஒரு சேவையர் நில அளவை திணைக்களத்தை உயர் பதவிக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தினால லண்டன் எக்ஸாம், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எடுத்து பாஸ் பண்ணி நான் அதில் நில அளவையாளர் துறையில் சிரேஷ்ட நில அளவையாளர் சோதனை பாஸ் பண்ணி நில உதவி நிலவையாளர் அதாவது வந்து அசிஸ்டன்ட் சூப்பரிண்டன்ட் உதவி அத்தியட்சகராக தேர்வு பெற்றேன். 14 வரிகத்தால் நான் உதவி பெற்றுவிட்டேன். அதற்கு முன்பு பல்கலைக்கழகத்திலும் நான் 3 வரிய ஒப்பந்த அடிப்படையில் படிப்பித்தேன். அது 1977 79 வரை, வந்து 3 வருடம். பிறகு 80 நான் இலங்கையில் பல இடங்களில் வேலை செய்து கடைசியாக நிலளர் அத்தியட்சகராக யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு,
திருவோணமலை பவனி அதுகளிலும் வேலை செய்து பின்பு நிலளவை சேவைய ஜெனரல் டெபுட்டி சேவைய ஜெனரலாக உயர்வு பெற்று அனுராதபுரம் மாவட்டத்தில் அடர்ச்சியாக 4 வருடங்கள் வேலை செய்துதான் நான் இப்போ நீங்கள் இவ்வளவு காலம் சேவையாற்றி நல்ல ஒரு அனுபவம் பெற்ற நீங்கள் எங்களோட ஊரின் வளர்ச்சி பல பணிகள் ஆற்றியிருக்கிறீர்கள், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் எடுத்து கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீர்கள். அதன் மூலமாக நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். இனி நீங்கள் என்ன அடுத்த கட்டமாக இந்த ஊரில் என்ன செய்கிறதுக்காக நீங்கள் உங்களோட மனநிலையில் எவ்வளவு உத்தேசங்கள் இருக்கு? என்னுடைய இதுதான் முக்கியமான உங்களோட கேள்வியை நான் வரவேற்கிறேன். இந்த கேள்வியை வரவேற்கிறேன். என்னுடைய ஓய்வு பெற்ற பின்பு நான் இந்த ஊரில் வந்து நான் கல்யாணம் கட்டுறது சுண்ணாமமாக இருந்தாலும் என்னுடைய பஞ்சாதி ஒரு பெற்றோர் மோவராக இருந்தும் அவை நான் இங்கே வந்து இருக்கிறதுக்கு நான் கிழமையிலிருந்து என்னுடைய ஊரில் ரொம்ப பற்று உடையானார். எனக்கு ஏதோ எனக்கு தெரியாது. என்னுடைய தகப்பன் நெடுகாலமாக இங்கே பிறந்த பரம்பரை குடும்பமானவர்கள். எனக்கு இந்த பண்ணாத்தில் 75-80% ஆட்கள் கிட்டடி சொந்தக்காரர். அதனுடைய என்னுடைய நோக்கம் முழுக்க ஊருக்கு இந்த பெஞ்சனான பிறகு ஊருக்கு என்னுடைய ஓய்வு காலத்தை அர்ப்பணித்து உதவி செய்வதற்காகத்தான் நான் இங்கே வந்து இருக்கிறேன். காரணம், இந்த உதவியை நான் முன்னின்று பல துறைகளிலும் ஈடுபட்டு என்னால் முடியுமான வரைக்கும் பிள்ளைகளுக்கு இந்த ஊர் பிள்ளைகளுக்கு கல்வியை புகட்டி அவர்களை நல்ல நிலையில் ஒழுக்க பண்பாடுள்ள சீலர்களாக வர வேண்டும். காரணம் என்னென்னா, இந்த பண்ணாகம் தொடக்கத்தில் என்னுடைய இளமை காலத்தில் எல்லாரும் ஒற்றுமை, ஒரு தலைவரின் கீழே நாங்கள் வாழ்ந்து ஒரு ஒற்றுமைப்பட்டபடியால் பல சாதனைகள் ஊரில் எங்கள் ஊரை பற்றி வெளியூருக்கு போனால் ரொம்ப நான் இளமையில் சொல்லும் பொழுது நான் பண்ணாதான் என்று சொல்வதற்கு காரணம் எங்களோட ஊரும் ஒற்றுமையாக எங்களோட ஊர் ரொம்ப ஒற்றுமைப்பட்ட ஊராக இருந்தது. பின்பு ஏதோ துறைகளால் சில அரசியல் இதாலையும் வெளியூர் கலப்பு திருமணங்களாலும் சில ஒற்றுமையின்மை வரப்பு ஏற்பட துவங்கிவிட்டது. அவர்கள் சேர்ந்து போய் கலாச்சாரங்கள் பண்பாடுகள் மற்ற இடங்களில் பழகி கொண்டு வந்தபடியால் அந்த ஒற்றுமையின்மை நானும் பெருசோ நீ பெருசோ கொண்டது ஒற்றுமையின்மை வர துவங்கிவிட்டது. அதனாலே இப்பொழுது எங்களோட ஊர் கொஞ்சம் ஒரு சிறு கலகலப்போடு தான் நானும் இருக்கேன். நான் இங்கே இருந்து சேவை செய்து கொண்டு இருக்கும் பொழுதும் எனக்கு ஒரு சிறு வேதனை கொண்டு இருக்கிறது. எங்கள் ஊரின் ஒற்றுமை குறைந்து கொண்டு போகுது. எனக்கு என்னுடைய வாழ்நாளிலே இதை நான் இந்த கண்ணாலே நேற்றைக்கு நிமிர்ந்து நின்றது அடுத்த கணம், அதாவது இப்போ நிமிர்ந்து நின்று அடுத்த கணம் கவுண்டு போகிறதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு எங்கள் ஊரே இந்த கண்ணத்துக்கு முன்னுக்கு ஒரு ஒற்றுமையின்மையாக போய்கொண்டிருக்குது. இந்த ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் பல முறை முயற்சித்து கொண்டு தான் இருக்கிறேன். அதற்காகத்தான் பண்ணாமையன் தான் பாடசாலை இதில் பழைய மாணவர் சங்க தலைவராக என்ன பல பேர் கேட்டுக்கொண்டேன். நான் ஈடுபாடு குறைஞ்சு கொண்டு வந்து நான் இந்த பழைய மாணவர் சங்கத்தில் நான் ஒரு காலம் அங்கத்தவராக இருந்ததில்லை. ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நான் பழைய மாணவர் சங்க தலைவராக ஏற்றுக்கொண்டேன். ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பழைய மாணவர் சங்க இதில் எனக்கு நல்ல ஒரு தலைமைத்துவம் தந்து அதோட காரியதரிசியும் தனாரிகாரியும் என்ற உறவுகள் நல்ல சப்போர்ட்டாக இருந்தவர்கள். ஏதோ குறைபாட்டால் அங்கே அந்த ஒற்றுமை இன்மையாலேயோ ஏதோ ஒரு துறையால் என்னுடைய தனாரிகாரி அவர்களும் சப்போர்ட்டு தந்தாலும் அங்கே அந்த பள்ளிக்கூட வளர்ச்சியை எனக்கு என்னால் ஏற்றுக்கொண்ட காலத்தில் நான் ஆக்சிடென்ட் பட்டு இருந்தபடியால் எனக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டது. அதில் பள்ளிக்கூட முன்னேற்றத்தில் கல்வியை போட்டி இந்த பாடசாலையை ஒரு தரம் உயர்ந்த ஒரு கல்வி கூடமாக முன்னேற்றுவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு நான் கொஞ்சம் பின்னடைந்து போயிருப்பேன். ஆனால் என்னுடைய அனர்த்தத்தினால் நான் பின்னடைந்து இருந்தாலும் நான் இன்னும் ஒரு மாதத்தில் முன்னேறி என்னால் முடியுமான அளவு இந்த ஊருக்கு ஒற்றுமையை ஏற்படுத்துவது மாத்திரமல்லாமல் கல்வி வளர்ச்சியையும் சகல துறையிலும் இந்த எங்களுடைய பன்னாட்டு மக்கள் என்னுடைய உறவினர்களான பன்னாட்டு மக்கள் இருந்தாலும் என்னுடைய உறவினர்கள் எல்லோரும் நல்ல நிலையில் இருந்தால் அது எனக்கு ஒரு வாழ்நாளில் ஒரு மரணிக்கும் போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியோட மரணிக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். உங்களோட இந்த விருப்பம் இந்த பொது அமைப்புகளின்